ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மராத்தியர்கள் விஜயநகர பாமினி பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் லைவ் பார்க்க போறோங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் எப்படி சொல்றது, ஈஸி, டஃப், மாடரேட், இதை தாண்டி ஒரு விஷயம். இத்தனை நாள் நீங்க லைவ் அட்டன் பண்ணதால ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் படிச்சா அடிக்கலான்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப படிச்சா என்ன பண்ணிடலாம், ஈஸியா கொஸ்டின்ஸை அடிக்கலான்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, ரெடியா? எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ரெடி சார்ன்ட்டு. ஸோ டைமுக்கு வந்துருங்க. டைமுக்கு வந்தா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். டைம் மிஸ் பண்ணா என்ன பண்ணலாம், லைவ்ல சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. கொஞ்சம் ஸ்பீடா. ஆப்ஷன் சி, 1565 தான் தலைக்கோட்டை போர் நடந்திருக்கு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இரண்டாவது பானிபட் போர். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அப்ப 3 பானிபட் போர்களும் நடுவுல ஒரு தலைக்கோட்டை போரும் நடந்திருக்குன்றது, எக்ஸ்கியூஸ் மீ, நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ 3 பானிபட் போர், ஒரு தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாமினிக்கும் விஜயநகருக்கும் இடையே நடந்தது தான் தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறதால எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், விஜயநகர அரசும் சங்கம வம்ச சகோதரர்களான ஹரிஹரர் புக்கர் ஆகியோரால் எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது? சோ ஹரிஹரரும் புக்கரும் எந்த இடத்துல தோற்றுவித்தாங்கப்பா, எந்த நதிக்கரையில? தம்பி, நீ தூங்காம படிச்சா ஒரு அரச வம்சத்தை தோற்றுவிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய துங்கபத்ரா நதிக்கரையில் தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்போ நோட் பண்ணிக்கங்க, தூங்காம இருந்து ஹரிஹரரும் புக்கர் என்ன பண்ணாங்க, விஜயநகர்ல சங்கம வம்சத்தை தோற்றுவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் அப்படிதான் இருக்கும். மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு. மதுரையில நான் சுல்தான் இருக்கான்பா, அவனுக்கு நான் கால் பண்ணா ஒன்னும் பண்ண தேவையில்லப்பா, 1-3-4 கால் பண்ணப்பா, எடுத்துட்டான்ப்பா. என்னப்பா, 1-3-4 கால் பண்ண எடுத்துட்டான்ப்பா அப்படின்றத தெரிஞ்சுங்க. அப்ப ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருக்குமே குட். இப்பயும் சொல்றேன் கேட்டுங்க, பக்கத்துல ஒரு பேனா வச்சுக்கங்க. பேனா வச்சுட்டு உங்க நோட்ல எவ்வளவு மார்க்ன்றத ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நான் சொல்றதை எல்லாமே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ரிசல்ட்ல அது என்னன்றது தெரியும். பக்கத்துல நோட் வச்சுக்கங்க. அந்த நோட்டு லைவ் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும். எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க, லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும். சரி, ஃபோர்த் ஒன் சொல்லுங்கப்பா ஆன்சர். முதலாம் முகமது எந்த இடத்தில் 2 மசூதிகளை கட்டினார்? ஆப்ஷன் ஏ, குல்பர்காவில் தான் கட்டியிருக்கார் என்று சொல்றாங்க. அடுத்தது கொஸ்டின், கோல்கொண்டா கோட்டையை கட்டிய காக்கத்திய வம்ச அரசர். இதுல நான் 2 கொஸ்டின் வைப்பேன். அப்ப கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னா, யார் சொல்லலாம், நானு காக்கத்திய வம்ச அரசர் சொல்லலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சோ அது டேபிளர் காலத்துல இருக்கும் அந்த விஜயநகர் பாமன்ல. அப்போ ஆப்ஷன் டி, ராஜா கிருஷ்ணதேவ் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாரு. அடுத்தது, குதுப் ஷாகி வம்சத்தின் 5வது சுல்தான் யார்? எல்லாமே இருக்கு புக்ல. என்ன சார், நான் இதெல்லாம் விஜயநகர் பாமனி என்ன ஒன் ஆஃப் த ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் பாரு நம்ம ஹிஸ்டரியில. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி, முகமது குதிப் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குதிப் ஷாகி வம்சத்தின் 5வது சுல்தான் சொல்லுவாங்க. 7வது கொஸ்டின், தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோல்வியடைந்த பின்னர் அரசர் சதாசிவராயர் யாருடைய அவருடைய வீரர்களும் எங்கு தப்பி சென்றனர்? நல்ல கொஸ்டின். தலைக்கோட்டை போர் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1565 நடக்குது. இந்த போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி போறாங்க. சேலஞ்ச் பண்றேங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி, பெண்ணுகொண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சோ பொறுமையா ஆன்சர் பண்ணி பண்ணுங்க பார்க்கலாம். தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். தலைக்கோட்டை போருக்கு பின் ராமராஜாவின் சகோதரர் 1570 தன்னை அரசராக அறிவித்து 4வது அரச பரம்பரான
ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார்? இப்போ ராமராஜனின் சகோதரர் யாருன்னு கேட்டேனும். ராமராஜனின் சகோதரியை தொடர்ந்து அவருடைய மகன்கள் பேரன்கள் அளவில் சுருங்கிய அரசை 2 தலைமுறை காலத்திற்கு 1620 வரை ஆட்சி புரிந்தனர். மற்ற சில அரசர்கள் தலைநகர் இல்லாமல் நாடோடியாக தெரிந்தனர். 1620க்கு மேல என்ன தலைநகர் இல்லாம போயிடும். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது தப்புங்க. செகண்ட் ரவுண்ட் மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாமே சரி. ஸோ புக்கை தெளிவா படிச்சீங்கன்னா இந்த ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கலாம் வாங்க. அடுத்து 9வது கேள்வி. விஜயநகர பேரரசின் ஆட்சியின் போது தமிழகத்தில் தொண்டை மண்டல பகுதியின் மீது கவனம் திரும்பியது. யாருடைய ஆட்சியின் போது? ஸ்பீடா? கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி, முதலாம் புக்கருடைய ஆட்சியின் போது தான் சொன்னா போதும். அடுத்தது 10வது. இளவரசர் கம்பண்ணாவின் குமார கம்பண்ணா நம்பிக்கைக்குரிய தளபதி யாருங்க? சோ இது ஒரு நல்ல கேள்விங்க. இதுக்கு ஆன்சர் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு டீ தரங்க. டீ வாங்கி தரேன். ஐயா வாங்கி தருவீங்களான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா வாங்கி தருவேன். டிவி இல்லைங்க, டீ. சோ கண்ண முன்னு போட்டா மாலிக் அப்புறம் வரமாட்டாரு, இவரு அங்க போயிடுவாரு. மீது மார்க்கண்டேயன், மாரையா, மாணிக்கராயர், நான் யார சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சீய போட்டுருவேன் நானு. மாரையா அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவாங்க. 11வது கேள்வி. எந்த நதி விஜயநகர பாமினி அரசுகளை பிரிக்கும் எல்லை கோடாக அமைந்திருந்தது? இப்ப நல்லங்க இந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது க்ளூ வேர்ட் சொல்லி தரேன். எந்த நதி விஜயநகரையும் பாமினியும் பிரிக்கும் அரசுக்கு எல்லை கோடுகள் அமைந்ததுன்னா, இந்த பக்கம் கௌரவர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் இருந்திருப்பாரு. யார் அவரு? கிருஷ்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யாருங்க? கிருஷ்ணா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ணா நதி தான் என்ன பண்ணும், 2 பேரையும் பிரிச்சு அழகா சண்டை இல்லாம பாத்துக்குச்சு. ஆனா அந்த கிருஷ்ணரையும் அடிச்சு திம்சம் பண்ணி என்ன பண்றாங்க, இவங்க வந்துட்டாங்கன்றது சொல்லுவாங்க. அடுத்தது, ஆந்திர கடற்கரை பகுதியில் அதிகாரத்திற்கான போட்டி ஒரிசாவை சேர்ந்த எந்த அரசுக்கும் விஜயநகருக்கும் இடையே நடந்தது? ஒரு நல்ல கேள்வி. ஒடிசாவில் ஒரு அரசர் இருப்பாரு, அந்த அரசுக்கும் நமக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க, எக்ஸலன்ட், சூப்பர் 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 சூப்பர். கஜபதி அரசர். கூற்று மற்றும் காரணம் தெளிவா சொல்லுங்க. 2ஆம் தேவராயர் ஓரியர்களை சில போர்களில் தோற்கடித்தார். இப்போர்களின் மூலம் ஓரியாவின் பல பகுதிகளை விஜயநகர அரசுடன் இணைக்கப்பட்டது. ஆன்சர் பிளீஸ், ஸ்பீடா. சார் அப்படி பாத்தீங்கன்னா ஓரியர்களை தோற்கடித்தார்ன்றது கரெக்ட், சரியான பதில். ஆனா இணைக்கப்படல. இவர் என்ன பண்ணல, இணைக்கலாம் இல்ல, அப்படியே விட்டுட்டாரு. சோ விஜயநகர பேரரசுல கூற்று காரணம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், சரியானதெல்லாம் போடக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். அப்ப ஆப்ஷன் தான் ரைட். 14th கொஸ்டின். டேஷ் என்ற மாபெரும் போர் வீரர் சாளுவ நரசிம்மரின் தளபதியாக திகழ்ந்தார். இதை நீங்க சொல்லிடுவீங்க, அதனால நான் விட்டுறேன். இதுக்கு சேலஞ்ச் பண்ணி நான் டீ கொடுத்துட்டுனா ஜெயிச்சிருவீங்களே. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். நரச நாயக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா, நரச நாயக்கன்றதான் படைத்தளபதியா இருந்திருக்காரு. 15th கொஸ்டின்ஸ். மைசூருக்கே இருந்த கழக மனப்பான்மை கொண்ட ஊமத்தோர் குறுநில மன்னரை தோற்கடித்து பணியச் செய்தவர் யார்? தம்பி நீ உம்முன்னு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா கிருஷ்ண அவதாரம் எடுத்து வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணதேவராயர் தான் பண்ணுவாரு. அப்ப ஊமத்தூர் மன்னனை தோற்கடித்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை நிறுவிய இடம். ஒரு நல்ல கொஸ்டின்ங்க, நல்ல க்ளூ நான் தரேன். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்யறதுல பெரிய எப்படி சொல்றது சிங்கம்னு சொல்லுவாருங்க. அவங்கள வெற்றி பெற்றுட்டே இருப்பாரு. அட் த சேம் டைம்ல அவருடைய ஆட்சி நல்லா இருக்கும். அப்ப சிம்மாச்சலம் என்ற இடத்துல அவருடைய வெற்றி தூண் நிறுவி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப என்னன்னா சிங்கமா இருந்த கிருஷ்ணதேவராயர் அவர் வெற்றி தூணை எங்க நிறுவிருக்காரு? சிம்மாச்சலம் என்ற இடத்துல நிறுவிருக்காரு அப்படின்றத ஒரு க்ளூ வேர்ட். ஷார்ட்கட் எல்லாம் ஷார்ட்டா தான் இருக்கும், வேற ஆப்ஷன் கிடையாது. நான் சொல்றதை கேட்டுக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். உங்க தம்ஸ் அப் பார்த்து எனர்ஜியை பார்த்து என்ன எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட் நான் சொல்லுவேன்,
அதை பார்த்து நீங்க என்ன பண்ணி ஆகணும், படிச்சுதான் ஆகணும். ஓகேங்க, நம்ம எக்ஸாம்காக நம்ம என்னால என்ன முடியுதோ செஞ்சு தரேங்க. கிருஷ்ணதேவராயரிடமிருந்து போர்ச்சுகீசியர்கள் டேஷ் எனும் இடத்தில் கோட்டையை கட்டிக்கொள்ளும் உரிமையை பெற்றனர். சோ பாருங்க, கிருஷ்ணதேவராயரே சிங்கம் மாதிரி. போர்ச்சுகீசியர்கள் போர் புரியறதுக்கு பயங்கரமா இருப்பாங்களாம். ஆனா கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களை என்ன பண்ணான், பக்கத்திலே வச்சு பார்த்து பாறான். எப்படி வச்சு பார்த்து பாறான், பக்கத்திலே வச்சு பார்த்து பாறான். அதான் பற்கள். அப்போ பாருங்க, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியா கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களை எப்படி வச்சு பார்த்துப்பாரு, பக்கத்திலே வச்சு பார்த்துப்பாரு. அப்ப பற்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டி படுவங்க எல்லாருக்குமே குட். சோ இந்த கொஸ்டின் பொறுமையா படிங்க. கிருஷ்ணதேவராயர் அமுக்தியா மால்தியா ஆண்டாளின் கதை எனும் நூலை இயற்றினார். அச்சுதேவராயர் நாயக் அல்லது நாயக்கரான்னு சொல்லக்கூடிய முறையை முதலில் அறிமுகப்படுத்தினார். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், செகண்ட் தப்பு ஆயிடுது. ஏன்னா கிருஷ்ணதேவராயர் தான் நாயக்கர முறையை என்ன பண்ணிருப்பாரு, அறிமுகம் செய்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. 19th கொஸ்டின். சரியான வரிசையை தேர்ந்து. இது வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் மேல டைம் தர மாட்டேன். 1 2 5 8 10 முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சங்கம சாலுவ துளுவ ஆற வீடு. பாட்டு சங்கம் பாடுறேன், சால்வை எடுக்கிறேன், தோல் மேல போடுறேன், ஆற வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 20th கொஸ்டின். விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடியாவை சேர்ந்த அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. இந்த கஜபதி அரசர்களோட பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே எதற்காக பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளிடையே ஏற்படும் செழிப்பான பகுதிக்காக பண்ணியிருப்பாங்க. கங்கை யமுனை நதிகளுக்கிடையே செழிப்பான பகுதிக்காக பண்ணியிருப்பாங்களா? கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கிடையே கழிமுக பகுதிக்காக பண்ணியிருப்பாங்களா? எக்ஸாக்டா பார்த்தோன்னா செகண்ட் ஒன் தப்புங்க. கங்கைக்கும் யமுனை இடைப்பட்ட பகுதி வந்து அவங்க கைப்பற்ற நினைக்கல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு டெல்லி சுல்தான் இருப்பாங்க, அந்த டைம்ல யோசிப்பாங்க. சோ ஓகே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ என்ன பண்றாங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா காரணம் 1 and 3 தான் ரைட். கிருஷ்ணா கோதாவரி, கிருஷ்ணா துங்கபத்ரா பக்கத்துல இருக்கிற நதி பாருங்க. கிருஷ்ணா எங்க போயிட்டு இருக்கோம், கோதாவரி அப்படி இருக்கும், அப்புறம் இந்த பகுதி இருக்கும். சோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. 21. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது? எக்ஸாக்டா குட். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிறுவப்பட்டது. 22வது. டேஷ் என்பவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். யார்பா அவரு? மதுரை சுல்தானத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவரு குமாரு. மதுரைக்கே ஆப்படிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மதுரை சுல்தானத்துக்கே என்ன பண்றாரு, முற்றுப்புள்ளி வச்சிட்டாருப்பா குமாரு. அப்ப யாருன்னா குமார கம்பண்ணா மதுரை சுல்தானத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 23. பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியது யாருடைய போற்றத்தகுந்த சாதனை ஆகும்? அவ்வளவுதாங்க, சூப்பர்ங்க. 2ஆம் ஹரிஹரருடைய சாதனை வச்சுங்க. அடுத்தது, தம்மிடம் பணி செய்வதற்காக தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளை பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் யார்? கொஸ்டின் தான் பெருசு, ஆனா ஆன்சர் சூப்பரா இருக்கும். புக்ல போய் படிச்சுக்கலாம். ஐ திங்க் என்னுடைய ஃபேவரட். நான் எத்தனை முறை இன்ன வரைக்கும் படிச்சுதான் இருக்கேன். இந்த லெசன் எடுத்தனா ஒரு மந்த்லி ஒன்ஸ்னா நான் இந்த லெசன் படிப்பேன், விஜயநகர பாமணியும். ஏன்னா மறந்துட்டே இருக்கும்ல, அது ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. சோ 2ஆம் தேவராயர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருங்க? சூப்பருங்க. 2ஆம் விருபாட்சி ராயர். அடுத்தது, துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருங்க? இவங்க எல்லாமே துளுவ வம்சம்னு வச்சுக்கோங்களேன், நரசநாயக்கர் தான் தோற்றி வச்சிருப்பாரு. அடுத்தது 27வது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஏதோ ஒன்று தவறு, நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன்.
சோ எதுவும் இல்லை, இது எல்லாமே சரியா இருக்கு. அடுத்தது 28. கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோவில்கள் எது? எலிமினேஷன் பண்ணுங்க. எலுமிச்சை சாதம் பண்றேன் சார் அப்படி. ஐயோ, இங்க பக்கத்துல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஓகேங்க, இப்ப பாருங்க. கைலாசநாதர் கோயில் இவர் கட்டல. அப்ப என்ன வந்துரும்? 1 2 3 3 ஆப்ஷன் வந்துரும். சி இருக்கிறதுல ஆன்சர் போட்டுக்கணும். சி போட்டவங்களுக்கு மார்க். அடுத்து 29. அஷ்ட திக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? எக்ஸலண்ட். கிருஷ்ணதேவராயரை தான் அலங்கரிச்சிருப்பாங்க. அடுத்தது, அஷ்ட திக்கஜங்களில் மகத்தானவர் என்று அறியப்படுபவர் யார்? இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், நம்மளதுல இருந்து கொஸ்டின் 100% வருங்க. எத்தனை சதவீதம் சொல்லிருக்கேன்? லைவ்ல இருந்து கொஸ்டின் 100% அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாறாம டிஎன்பிசில வைப்பாங்கன்றத நான் உங்களுக்கு 100% கேரண்டி தரேன். ஏன் உங்களுக்கு நான் இது போடுறேங்க, என்னது ப்ரூஃபே போடுறேங்க. எல்லா லைவ் அட்டன் பண்ணிட்டாங்க. நான் எந்த கொஸ்டின் எந்த டைம்ல பேசினேன், அந்த இந்த 100% பாருங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இது போட்டிருக்கேன்னா கண்டிப்பா அந்த கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்க நம்பருக்கு அனுப்புறோம். டெலிகிராம்ல அனுப்புறோம். ஐ திங்க் சரியான வரிசைப்படுத்துங்க. அரசர்களை கரெக்டா வரிசைப்படுத்தணும். சோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு தாங்க போட முடியும். 30 செகண்ட்ஸ் டைம். சோ இந்த கொஸ்டின் நானே மார்க் போட்டுட்டேன். எனக்கு நரசநாயக்கர், கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர், முதலாம் வெங்கடர், சதாசிவராயர் இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வரிசையா அமைஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? சி போட்டுடணும். அவ்வளவுதான். தெளிவா பாத்துங்க. ஒரு முறை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதான் அரேஞ்ச் பண்ற ஆர்டர். ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எந்த போருங்க? படிச்சா போட்டுடலாம், படிக்கலனாலும் இதை போட்டுடலாம். ஏன்னா விஜயநகருக்கும் பாகமணிக்கும் நடந்த ஒரே ஒரு பெரிய போர் இது 1565 நடந்த தலைக்கோட்டை போர் தான். அப்ப என்ன பண்ணிடலாம்? தலைக்கோட்டை போர் தான் ஆன்சர். ரைட். 33. ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருங்க? தம்பி தம்பின்னு சொன்னோம் தெரியுங்களா ஒருத்தர? அவ்வளவுதான். கமான் கமான். ராமராயருடைய தம்பி தான் யாரு பாத்தீங்கன்னா திருமலை தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். திருமலை தேவராயர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, விஜயநகர நிர்வாகம் குறித்து தவறானதை தேர்ந்தெடு. நிர்வாகத்தை தவறானது இதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு, தேர்ட் ஒன் ரைட்டு. ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டது படவில்லைன்னு ஏத்துக்க மாட்டேன். அங்கதான் வழிமருந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, விஜயநகர பேரரசில் கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஷ் என்பவர் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். யாருங்க? இப்போ கூட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய முன்னாள் பிஎம் பேரும் அப்படிதான் முடியும். ஐ திங்க் இப்ப முடியாது, ஏதோ ஒரு பிஎம் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் கவுடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாமே கிராம தலைவரை நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி போடுங்க எல்லாருக்குமே. குட். ஸ்பீடா வாங்க பார்க்கலாம். அப்பதான் ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கோம். விஜயநகர பேரரசுகள் டேஷ் எனும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். இது ஒரு குரூப் 4 கொஸ்டினா பாருங்க. இது 100% நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க தப்பு பண்ணிருப்பீங்க? டைரக்டா அங்க ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அங்க சரி பண்ணிதான் குட். பட் அங்க தப்பு பண்ணவங்க யாரும் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே அந்த ஐயோ இந்த கொஸ்டினா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ண முடியுங்க? கரெக்டா போட்டுருவீங்க. சோ வராகன் தான் ஆன்சர். ரைட்டு. ஒவ்வொரு அரசர்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது, விஜயநகர பேரரசில் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக டேஷ் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். இவர் ஒரு பாரசீக பயணிங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்பா அப்துல் அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணிடுற? ஒரு ஏரியை கட்டிடுப்பா. அப்ப அப்துல் என்ன பண்றாரு? ஏரியை கட்டதான் சொல்லியிருக்காருன்றத சொல்றாங்க. 38வது கேள்வி. சோ உங்களுக்கான ஆப்ஷன் இது, எனக்கான ஆன்சர்ஸ். நான் எனக்கு ஒரு மார்க் போட்டுக்கிட்டுங்களா இல்ல நீங்களா ஆன்சர் போட்டுறீங்களா? சரி, நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். 30, 29, 28, 27, 10, 5, 2, 1. டைம் டைம் அப் அப்படின்னு மனசுக்குள்ள ஒருத்தர் கூட போகும். இவர் ஆடுற கேமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஓகே, பிரச்சனை கிடையாது. பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள். கிராமங்கள் எல்லாத்தையும் கடைசியா போட்டீங்களே சார். இந்த மண்டலங்கள் நாடுகள் கொஞ்சம் மாத்தி விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அப்ப சி ஆன்சர் போட்டுங்க எல்லாருமே. குட்ங்க. 39,
விஜயநகர பேரரசில் டேஷ் என்று அழைக்கப்படும் தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அவ்வளவுதான். கில்டுக்கள் தான் பண்ணிருப்பாங்கன்றது சொல்றாங்க. அடுத்தது, கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்தியா எனும் காவியத்தை டேஷ் மொழியில் ஏற்றினார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெலுங்கு மொழியில் தான் ஏற்றிருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்தது 41. ஆன்சர் பண்ணிடுறீங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 கூற்றுகளும் சரிதான் சொல்றாங்க. 42. பாண்டுரங்க மகாத்யம் எனும் நூலை இயற்றியவர் யார்? இந்த பாண்டு பையனும் தென்னாலி பையனும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிட்டான் தெனாலிராமன், பாண்டுரங்க மாக்தியம் என்ற நூலை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பாண்டுரங்க மகாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா தெனாலிராமன் தெரிஞ்சுக்க. அடுத்து 43. அலாவுதீன் அசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆஹா, இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆச்சே. அலாவுதீனுக்கு ஆன்சர் போட்ட பிறகு நான் க்ளூ எடுத்துக்கிறேன். அலாவுதீன் பாமன் ஷாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாயிடுச்சான். வெயிலின் தாக்கம் அதிகமானோடனே தலைநகரை டக்குன்னு மாற்றிடுறான். எங்க குல்லுன்னு எது ஜில்லுன்னு இருக்கிற இடம் அப்படின்னா குல்பர்காவிற்கு மாற்றினார் அப்படின்னு ஞாபகம். இல்ல இன்னும் சூப்பரா சொல்லிட்டா, அலாவுதீனுக்கு தாகம் எடுத்துச்சான், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு குல்பர்கா போயிட்டாராம். இப்ப புரியுதுங்களா? இப்படிதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ஓகே, மைண்ட் வாய்ஸ் புரியுது. அலாவுதீன் அசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இது ஒரு நல்ல கேள்வி. இது எனக்கான ஆன்சர் நானே போட்டுக்கலாம். ஐ திங்க் இது என்ன பண்ணோம், தெரிந்தால் மட்டுமே பதில் கூறக்கூடிய ஆன்சர்ஸ்ங்க. இதுக்கு நான் டைம் தரேங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தான் காப்பாத்துன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா டிஎன்பிசில வைப்பாங்க. வைக்க மாட்டோம்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன, கடவுளே காப்பாத்தாத அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்கு லைன் பை லைன் படிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், அலாவுதீன் அசன் ஷா 11 வருஷம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஓ, இது கொஞ்சம் படிச்சுக்கங்க. யாருடைய நூல்னு கேட்டிருக்கேன், அவரை பத்தி நான் சொல்லிடுறேன். தெரியுதுங்களா இப்போ? ஓகே. பிர்தௌசி அப்படின்னு கூட ஒருத்தர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. அடுத்தது, கோல்கொண்டா கோட்டை குறித்து தவறானதை தேர்ந்தது. சரி, எதிர்பார்க்கல, எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா அதுதான் நாங்க எதிர்பார்க்கறதுதான் கொடுப்போம் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ, கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 210 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். 47. முதலாம் முகமது ஷாவால் கட்டப்பட்ட 2 மசூதிகள் முதல் மசூதி எந்த ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது? வா, கேள்விக்கு ஒரு நியாயம் வேணாமா ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கேள்விங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு மார்க்ல நம்ம பின்னாடி போய் நிக்கிறோம். நமக்கு முன்னாடி 200 பேர் இருக்காங்க. அந்த ஒரு கேள்வி நான் உங்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1367 முதல் மசூதியை கண்டுபிடிக்கிறேன். 3ஆம் முகமதுவின் காலகட்டத்தில் அரச பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் விளங்கியவர் யார்? இவர் இறந்த பிறகு பெரிய பிரச்சனையே நடக்கும். மகமது கவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இருந்திருப்பார். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. பாமினி அரசரின் 8 அமைச்சர்கள். சோ ஈஸியா நான் வச்சுக்கலாம் பாருங்க. நசீர் உதவி நிதி அமைச்சர்னு சொல்லியிருக்கேன். வஷீரி அசராப் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லியிருக்கேன். கொத்வால்ன்றது காவல் தலைவர்னு சொல்லலாம். நகர குற்றவியல் நடுவர்னு சொல்லலாம். ததார்ஹி ஜகான் தலைமை படை தளபதினு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், டி எலிமினேஷன் பண்ணிடலாம். மீதி 3மே சரிங்க. சோ இந்த இடத்துல 8 அமைச்சர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நீங்க எல்லாருக்குமே. அடுத்தது, ஆஹா, தெரியுமா?
தெரியுதா? ஓகே, தெரியும். தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 30 செகண்ட்ஸ் கண்டிப்பா டைம் தரேன். நீங்களே படிக்க இது மட்டும். ஐயா தவறு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதாங்க. அப்ப என்ன பண்றீங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 51வது. பாமனி சுல்தானியம் படிப்படியாக எத்தனை சுதந்திர தக்கான சுல்தானாக சிதைந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாமனி சுல்தானியம் சிதைந்து போகுது, எத்தனை பிரிந்து? அவ்வளவுதான், 5ஆ பிரியுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் அசன் ஷாவின் படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர் கான் என்பவரின் முயற்சியால் முல்தான் கல்வி கற்றார். யாருங்க அவர் படைத்தளபதி? அவ்வளவுதாங்க கேட்டிருக்கேன். இந்த அசன் ஷா ஒருத்தருடைய படைத்தளபதியா இருந்திருப்பாரு. கேள்வி புரிஞ்சுங்க. பாமனி நிறுவி அசன் ஷா யாருடைய படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர் கான் கிட்ட ஒருத்தர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடிங்க, நான் சொல்றேன் இந்த கதையை புரிய வச்சிடறேன். ஆன்சர் வந்து அலாவுதீன் கில்ஜி தான். எப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இருப்பாருங்க. இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு படைத்தளபதி இருப்பாரு ஜாபர் கான். இந்த ஜாபர் கான் கிட்ட தான் என்ன பண்ணுவாரு, அலாவுதீன் ஆஷன் ஷா வந்து பாத்தீங்கன்னா போய் பண்ணுவாரு. சரிங்களா, நான் அரச நிறுவனத்துக்கு போவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அலாவுதீன் ஆஷன் ஷா இதுதான் ஆயிரம் இருக்கு. அலாவுதீன் கில்ஜி ஜாபர் கான் இவர்கிட்ட தான் போய் என்ன பண்றாரு, படையை கேட்பாருன்னு சொல்லிட்டு கதை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது கவாவின் மதராஸ்தா கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? படிக்கலன்னா அடிதான், பிச்சி பிச்சி எடுப்பேன். என்னது படிக்கலன்னா பிச்சி பிச்சி எடுப்பேன், பிடார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பிடார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டு. துளுவ வம்ச அரசரான கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இது எனக்கான கேள்வி, எனக்கான ஆன்சர். ஆன்சர் சி, 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்னு சொல்றாங்க. அடுத்தது, யாரின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகளை தோற்றுவிக்க இட்டு சென்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த விஜயநகர பாமனி அரசெல்லாம் தோன்றது காலம் இவருடைய காலத்துல தான் முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறைகள் தான் தோன்றிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய ஆட்சி ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆட்சி முடிஞ்சிச்சு, நான் போய் மராத்திய ஆட்சி தோற்றுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா தஞ்சாவூர்ல வெங்கோஜி அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா போயிட்டு தோற்றுவிப்பாரு. அடுத்தது 57வது, சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்ற மராத்தியர் முன்னதாக யாருடைய ஆட்சியின் கீழ் செயல்பட்டனர்? சிவாஜி காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே மராத்தியர்கள் பாமினி சுல்தானுடைய ஆட்சியின் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யாருடைய கூற்று? ஈஸியா ஆன்சர் பண்ணலாங்க. தாதாபாய் நௌரோஜி சொல்லிருக்க மாட்டாரு, வீர ராகவாச்சாரியா சொல்லிருக்க மாட்டாரு, மஜ்முதா சொல்லிருக்க மாட்டாரு, ராணடேவுடைய கூற்று தான் இதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 59, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. எந்த சுல்தான்கள் மராத்தியர்களே தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினார்கள்? மராத்தியர்களே பக்கத்துல வச்சிருக்க பெரிய ஆள் யாருன்னா 2 பேர் தான். அவ்வளவுதான், சூப்பர். ஒன்னு பிஜப்பூர் சுல்தான், இன்னொன்னு அகமது நகர் சுல்தான்கள் சொல்லக்கூடிய 1 and 3 தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்தது, சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள் யார்? நான் இருக்க தம்பி, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு முக்தி தரேன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்களேன், சாம்பாஜி என்றவர் அவருடைய பையன். அப்ப ஏக்நாம் துக்காராம் ராம்தாஸ் சொல்லக்கூடியது போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துட்டு இருக்கும். ஆன்சர் சி போட்டுங்க, குட். நீங்க இன்டர்நெட் இருக்கிற இடத்துல பக்கத்துல உட்காந்துதான் ஸ்பீடா உங்க ஆன்சர் எனக்கு ஷோ காமிக்கும். சரி, ஓகே, பாருங்களா. வீரர்கள் சிவாஜியின் படையின் வலிமையாக திகழ்ந்த படை எந்த படைங்க? குதிரைப்படை, யானைப்படை, காலாப்படை, பீரங்கி படை. சிவாஜி கிட்ட இருந்த ஒரு படை தோக்கடிக்கவே முடியாத படைன்னு சொல்லுவாங்க.
ஆனா கடைசியா தோல்வி அடையும். என்ன படை? காலாப்படை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. 62வது. சிவாஜியின் ராணுவ நடவடிக்கைகளால் சினம் கொண்ட சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். இந்த பாஷா படத்துல சொல்லுவேன் நானு. அப்பாவை பிடிச்சி வச்சுப்பாங்கல்ல, அப்ப எந்த சுல்தான்? கோண்டுவானா, ஆக்ரா, பிஜப்பூர், அகமதா நகர். ஸ்பீடா. அவ்வளவுதான். பிஜப்பூர் சுல்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 63வது. அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாடிய சிவாஜி தமது படைகளை அனுப்பிய ஆண்டு. சூரத் நகரை சூறையாடுறதுக்கு படைகள் அனுப்புறாரு. எந்த ஆண்டு? ஆறா தாண்டி 4 பேரை வெட்டுறேன். என்ன பண்றேன்? ஆறா தாண்டி யார் வெட்டுறேன்? 4 பேரை சூறையாடுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா ஞாபகம் வரும். ஆறா தாண்டி 4 பேரை சூறையாடுறேன். சூரத்தை சூறையாடுறாரு. அடுத்தது அவுரங்கசீப் சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் யாரை ராஜபுத்திரின் தலைமையின் கீழ் முகலாய படையை அனுப்பினார்? ஒருத்தர் அனுப்புறாரு அவுரங்கசீப். அவர்தான் போய் கடைசியா சிவாஜியை பிடிக்கிறாருங்க. எக்ஸாக்ட்லி அவர்தான் ராஜா ஜெய்சிங் தான் சிவாஜியை சிறைப்பிடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு கேட்டுதான் ஆக்ரா போவாரு. அங்க போய் மாட்டிப்பார். அரசன் அல்லது பேரரசன் என்ற பொருள்படும் சத்ரபதி என்பதன் பிறமொழி சொல்லியது. சத்ரபதி என்பது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றேன். ஆப்ஷன் டி சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டிருக்கு. அடுத்து 66வது. சோ கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. சிவாஜியின் 3 வட்ட அரசியல் முறை. முதல் வட்டத்துல மக்களின் மீது அக்கறை கொண்டவர். மக்கள் துன்புறுத்த மாட்டார். 2வது வட்டத்தில் சிவாஜி மேலதிக்கம் செலுத்தினாலும் நேரடியாக கொள்ளையடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? மேல செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. கொள்ளையடிப்பாரு, சூறையாடுவார். இதுல மட்டும்தான் மக்களை காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க. 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அந்த 3வது வட்டம் தான் அந்த பர்சனல்களை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. ஆப்ஷன் டி எல்லாமே சரிதான் சொல்லுவாங்க. அடுத்து 67வது. தவறான இணையை தேர்ந்தெடு. தப்புங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி இதனுடைய வரிகள். அப்ப பாருங்க, சவுத் மற்றும் சர்தேஷ்முகி என்ற வரிகளை விதித்தவர் யாருன்னு சொல்லிடுறேன்னா மராத்தியர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுவும் முக்கியமா சிவாஜி. சோ அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே தவறில்லை அப்படின்றது எதுவுமே இல்லை. அப்ப ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருமே ஒரு மார்க் போட்டுருங்க. 68வது. மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் டேஷ் என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினார். இது வந்து செம்ம கொஸ்டின். கிராம தலைவர் வேற, கணக்கருக்கு பேர் வேற. இதுலயே இருக்கு. அதுல அதுக்கப்புறம் கணக்கருக்கு உதவியா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அதுவும் இதுலயே தாங்க இருக்கு. செட் பண்ணும்போது ரூம் போட்டுலாம் யோசிக்கல. நானும் சாரும் உட்காந்து யோசிச்சோம். அதனால வந்துருச்சு இந்த கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ குல்கர்னி அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாரு. அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு. வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி கவனம் செலுத்தினார். அவர்தான் நேரடியால் தளபதியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பணி நிறைவு பெற்று மிகவும் போற்றப்படும் படை தளபதியின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. படை தளபதி கொடுத்துடுறாரு. சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற போது குதிரை படைகளின் எண்ணிக்கை பெருகி முக்கியத்துவம் பெறுது. கரெக்டா? குதிரைப்படையை பெருகிட்டார். எதுங்க தப்பு? என்ன பண்ணல? சிவாஜி தளபதியால் நேரடியாக வீரர்களை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சிவாஜி என்ன பண்ணாரு? ஒவ்வொரு படை வீரரையும் தேர்ந்தெடுத்தாரு. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நானே பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெளிவா இருந்தாரு. 70வது கேள்வி. மராத்திய பேரரசில் டேஷ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். இதெல்லாம் டைம் வேணுமா? நோ சார், போட்டுருவோம் சார். பேஷ்வாக்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்தது யாருடைய காலத்தில் இருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர்? சத்ரபதி பெயரளவிலான அரசர்கள் எனும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பேஷ்வாக்கள் இவருடைய காலத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? உண்மையான அரசர் ஆயிட்டாங்க மராத்தியர்ல. ஆப்ஷன் டி ஷாகு. 72வது. மராத்திய நிர்வாகத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியில் எத்தனை பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்படும்? எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கேன் நானு. நீ பங்குன்னு போட்டாலும் போடலாம், சதவீதம் போட்டாலும் போடலாம்.
எக்ஸாக்டா பார்த்தா 30% தான் எடுத்திருப்பாங்கன்றது சொல்றாங்க. அடுத்தது 73வது. சோ இங்க பொறுமையா டைம் தரேன். அஷ்டபிரதான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்புகள். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல ஏதோ ஒன்று தப்புங்க. எதுங்க? அவ்வளவுதான். சுமந்த் துணை பிரதமர் எல்லாம் இருக்க மாட்டாரு. ஓகேங்களா? சுமந்த் மற்றும் சச்சிவ்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சுமந்த் கிடையவே கிடையாதுன்றது தெரிஞ்சுக்க. மீதி எல்லாமே ரைட்ங்க. அடுத்தது. அவுரங்கசீப் எந்த ஆண்டு பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினார்? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. அடுத்தது. சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? நல்ல விஷயங்க. சாம்பாஜியின் பாதுகாவலராக ஒருத்தருப்பாரு வாரணாசியில. ஆப்ஷன் ஏ கவி கைலாஷ் அப்படின்னு தான் இருந்திருப்பாரு. அடுத்தது. சோ இந்த கூற்று காரணியம் படிச்சிருங்க. நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். முறையாக கப்பம் வசூலிக்கப்படவில்லைன்னா வசூலிக்கப்பட்டது. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்றத இங்கே நோட் பண்ணிக்கணும். சோ கூற்றுகள் எப்பவுமே சரியா இருக்குன்றது நம்ப கூடாது. பேரரசர் பாஜிராவ் கீழ்கண்ட எந்த குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார்? கேக்வாட், ஓல்கர், சிந்தியா. பிடாருக்கு என்ன பண்ண மாட்டாரு? தர மாட்டாரு. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான பதில். அடுத்து பொறுத்துக. முக்கிய மராத்திய குடும்பங்கள் யார் யாரு எங்கெங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பொறுத்துங்க பார்க்கலாம். கேக்வாட். சோ ஒண்ணு நீங்க புடிச்சிட்டீங்கன்னா எனக்கு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணு பிடிங்களா பார்க்கலாம். அதிகமா தேவையில்ல. பேஷ்வாக்கள் எங்க இருக்கான்னு பாருங்க. பூனே. அப்ப 5க்கு 5ல இருந்தா ஆன்சர் போதுமானது. முடிஞ்சுச்சா பாருங்க. பாருங்க கேக்வாட் எங்க இருக்காரு பாருங்க. பரோடா போறாரு. கேக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோடா வாங்க போயிட்டாருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போன்ஸ்லே நாகப்பாம்பை பார்க்க போயிட்டாருங்க. நாக்பூர் போயிட்டாரு. ஹோல்கர் அப்படின்ற கூடியவர் பாத்தீங்கன்னா இந்தூர்ல மாட்டிக்கினாரு மழையில. சிந்தியா அப்படின்றவங்க சிந்தியான்றது பாத்தீங்கன்னா குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷ்வா பூனேல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே ஓகே. டென்ஷன் ஆகாதீங்க. ஷார்ட்கட்லாம் அப்படிதான் இருக்கும். பேரரசர் ஷாகுவை மகாராஷ்டிராவின் அரசர் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளின் தலைவர் எனவும் அங்கீகரித்து வைப்பதில் வெற்றி பெற்றவர். இந்த பேஷ்வா தான் பேஷ்வாக்களின் ஆட்சியை தொடங்கியிருக்கார் அப்படின்னு சொல்றேன். அப்ப க்ளூ அதாங்க. இப்போ குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் கேது. சிம்பிளா குரூப் 1ல கேட்டான். மராத்தாவின் 2வது அரச வம்சம் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பேஷ்வாக்களின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய பாலாஜி விஸ்வநாத் தான் பண்ணியிருப்பாரு. அடுத்தது. பேஷ்வாக்களின் ஆட்சி புரிந்த சமயத்தில் தலைநகரை சதாராவில் இருந்து புனே நகரத்திற்கு மாற்ற முடிவு செய்தவர் யார்? பூனாக்கே எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருப்பாரு. யார் அவரு? பேஷ்வாக்களின் ஆட்சி கண்டிப்பா ஒரு படிச்சே ஆகணும். ஒரு கொஸ்டின் இருக்கு. பாலாஜி பாஜிராவ் சொல்லுவாங்க. அடுத்தது. சோ பொறுமையா படிங்க. கொஞ்சம் தெரியாதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஷ்வாக்களின் கீழான மராத்திய நிர்வாகம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. தவறு மட்டும் கொஞ்சம் ஈஸியா புடிச்சிருங்களேன். சோ இப்படி வைக்கிற பாருங்க. இப்ப இதை பாருங்க. பேஷ்வாக்களின் மராத்திய நிர்வாகம் குறித்து தவறானது. சோ கொஸ்டினே கொஞ்சம் பெருசுதான். வேற வழி கிடையாது. சோ இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? சொத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க். அடுத்தது. முகலாயரின் வீழ்ச்சிக்கு ராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார்? இப்பதான் நான் சொன்னேன். முகலாயர் வீழ்ச்சிக்கு ராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார்? நீ முகலாயர் எங்க கிட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்தினா பேஷா இருப்ப. இல்லைன்னா பேஷ்வாக்களால் வீழ்த்தப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பேஷ்வாக்கள். இவங்களால் தான் ராணுவ ரீதியாக உதவி பண்ணியிருப்பாங்க மராத்தியர்களுக்கு. அப்தலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்பு எத்தனை முறை மராத்தியர்கள் மீது படையெடுத்துள்ளார்? மராத்தியர்கள் அடிச்சு விளையாடி இருப்பாருங்க. அப்ப அப்தலிக்கு எத்தனை வயசுனா நீங்களே போடுங்க.
8 முறை படையெடுத்து வந்திருப்பார். அடுத்தது ஒரு நல்ல கேள்வி வரப்போகுது. ரெடி ஆகிங்க கைஸ். இங்க பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. வைக்கும் போதே யோசிச்சு வச்சு தயாரிச்சது கேள்வி. ஷாஜி போன்ஸ்லே யார் அவரு? ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை. ஓகேவா? சாம்பாஜி சிவாஜியின் மகன், ஷாகு சிவாஜியின் பேரன், ஜிஜாபாய் சிவாஜியின் தாய், அப்சல் கான் பிஜப்பூர் தளபதி. இப்படிதான் நீங்க மேட்ச் பண்ணிட்டு அப்படியே எழுதணும். 3 4 5 1 2 எங்க இருக்கு பாருங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க கன்ஃபியூஷன் ஆகுதால. பட் ஆனா இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசரை பத்தி தெரியறப்போ அவருடைய தாய் தந்தைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுடைய பிளஸ் பாயிண்ட்ல முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கூற்று மற்றும் காரணம். மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திலிருந்து தொலைவில் உள்ள கோட்டையிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்தில் இருந்து தங்கள் நிலங்களை வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்காக பயன்படுத்தினர் போடுங்க. இந்த இடத்துல சென்று வந்தனர் போடுங்க. சென்று வந்தனர். நர்ரா மாத்திடுறேன் இந்த இடம். கூற்றுக்கான காரணமும் சரிதான் சொல்லிட்டு சொல்றாங்க. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரின்றாங்க. அடுத்தது கால வரிசைப்படுத்துக்குங்க. சிவாஜி நீங்களே பண்றீங்களா? டைம் தரேன். ஆப்ஷன் 1 3 4 2 அப்படின்றது தான் ஆன்சர் ரைட். அடுத்தது யாருடைய ஆட்சியின் காலத்தில் சிவாஜியின் தந்தையும் அகமது நகர் பிஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றி வருமான ஷாஜி போன்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஷாஜி போன்ஸ்லே சும்மா ஆள் கிடையாதுங்க. அவரும் பிரச்சனை பண்ணாரு ஒரு முகலாய அரசருக்கு. முகலாய அரசரா? அப்ப அலாவுதீன் கில்ஜி முகலாய அரசர் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பண்ணி தூக்கிடலாம் அவரை அப்படின்னு தான் சொன்னீங்க. சரி, மத்த 3 பேர் இருக்காங்கல்ல முகலாய அரசுல, அவ்வளவுதான். ஷாஜகானுக்கு தான் அடிக்கடிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 88வது கேள்வி. அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு ஷாஜி போன்ஸ்லே யாரிடம் தன் பணியை தொடங்கினார்? அவ்வளவுதான். ஆப்ஷன் சி பிஜப்பூர் சுல்தானோடு தான் தொடங்குறாரு. 89வது. சிவாஜி தமது எத்தனாவது வயது முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார்? சொல்லுவாங்க 18 வயசு ஆன உடனே ரெக்க முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? 18 வயசுல என்ன பண்றாரு? இறங்கிட்டாருங்க அடிக்கிறதுக்கு. அடுத்தது யாருடைய தலைமையில் பேஷ்வா அனுப்பிய ராணுவம் உத்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உத்கீர் போர். ஐ திங்க் கொஸ்டின் இருக்கு, அதனால நான் சொல்லல. உத்கீர் போரில் பேஷ்வா அனுப்புறாரு. யாருடைய தலைமையில் அனுப்புறாங்க? சதாசிவராவ என்ன பண்றாரு? போட்டு நீ போய் அழிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. உத்கீர் போர்ல சதாசிவராவ இறங்கியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்க. அடுத்தது கூற்று. பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியை அவுரங்கசீப்பிடம் சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1657 ஆம் ஆண்டு பிடார், கல்யாணி, பரந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றினார். ஐ திங்க் இதுக்கு மட்டும்தான் கூற்று மற்றும் காரணம் சரியா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது 92வது கேள்வி. மலையில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூழலித்தவர் யார்? போய் என்ன பண்றாரு? சிவாஜி கையால நகத்தாலே கொன்றுவாரு கீரி. மலைகள்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மறைஞ்சு அதான் கொரில்லா போர் முறைய சிவாஜி பண்ணிட்டு இருப்பாரு. மலைகளில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியால் பூட்டி இழுத்து வருகிறேன்னு சொல்லிட்டு போனவரு நம்பால் புலி நகத்தாலே கொன்றுவாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சல் கான் தான் அந்த சூளுரை உரிச்சிருப்பாரு. பிஜப்பூர் சுல்தானுடைய படை தளபதி அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 93வது. புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஆப்ஷன் ஏ தான் ரைட். அடுத்தது சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்கள் 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது எது? இதுதாங்க அவங்களுடைய 2வது கட்ட அரணாக தெரிஞ்சது சிவாஜிக்கு பிறகு. அங்க போனா பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பாத்தீங்கன்னா செஞ்சி. நம்ம இருக்கு பாத்தீங்களா? செஞ்சியே
திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்தது 95வது. பின்வரும் எந்த இளவரசருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவுரங்கசீப் சாம்பாஜிக்கு தண்டனை கொடுத்தார்? பாதுகாப்பு கொடுத்ததற்காக. அவுரங்கசீப்புடைய பையன்தான் அவன். அவனுக்கே நீ பாதுகாப்பு கொடுக்குறியாப்பா, என் பையனுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சாம்பாஜிக்கு தலையை வெட்டி ஆத்துல போட்டுருவாரு அவுரங்கசீப். யாருன்னா 2ஆம் அக்பருக்கு என்ன பண்றாரு? பாதுகாப்பு கொடுத்துருவாரு. அதனாலதான் சாம்பாஜி கொல்லப்படுவாரு. 96வது. அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு மராத்திய அரியணையை அலங்கரித்தவர் யார்? அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ சாகு. அரசின் நடவடிக்கைகளை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்களில் வடிவில் பராமரித்தல் யாருடைய வேலை? நீதிமன்ற நடவடிக்கைகள் நமக்கு யார் வந்துடணும்? வக்கீல்கள் வந்துடணும். வாக்கிய நாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பராமரிப்பாங்க. 98வது. மன்னர்களுக்கு போர் மற்றும் அமைதி குறித்து அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனை வழங்கியவர் யார்? மராத்திய மன்னர்களுக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லக்கூடியவருங்க அவரு சுமந்த். சுமந்த் எப்படி நான் வச்சுக்க பாருங்க. சுமந்த் என்ன பண்ணுவோம்? வெளியூர்ல போனோம்னா அடிச்சு 100 ரன் அடிப்பான், 100 ரன் அடிப்பான். சச்சிவ்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சச்சிவ் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி உள்ளூர்ல மட்டும் 100 அடிப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது. கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு. இது நான் பொறுப்பு இல்லைங்க. சாரி நௌபத், ஜாமல்தார், அஜாரி, ஹவில்தார். அதுதான் ஆன்சர் ரைட். அப்ப சி தான் ஆன்சர் ரைட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எப்பவுமே அந்த டைலாக் இருக்குங்க. உத்கீர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? எதிர்பார்க்கல. உத்கீர் போர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொன்னீங்க சார். இந்த ஆண்டை மறந்துட்டேன் சார். தயவு செஞ்சு உத்கீர் போருக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்? 3ஆம் பானிபட் போர் நடக்கும். இப்ப பிடிப்பேன் பாருங்க. உத்கீர் போர் முடிஞ்சா அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஆயிடுது? 3ஆம் பானிபட் போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றேங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது தெரிஞ்சிடலாம். சரி, ஓகே. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தேவை. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க்கை இன்னைக்கு அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய தெரிஞ்ச கேள்விக்கு தெரியாத கேள்விக்கு அதெல்லாம் வேண்டாம். பட் மார்க்கை எப்பவுமே அப்டேட் பண்ணுங்க. இல்லை உங்க நோட்ல பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். நீங்க அப்டேட் பண்ணணும். இந்த ஒரு பழக்கம் நல்ல பழக்கம்ன்றத சொல்லிக்கிறேன். ஸோ எப்பவுமே ரெகுலர் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. எந்த டெஸ்ட் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு கண்டிப்பா எங்கேயோ எடுத்து போய் நிறுத்துன்றதை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பத்தி சந்திக்கலாம். நன்றி.